அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி 2026 இன்றைக்கி நடைபெற்ற பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் 1 மார்க் ஆன்சருக்கு பார்க்கலாம். பயாலஜியில் இங்கே பாருங்கள், இதுதான் இன்றைக்கி கேட்ட கொஸ்டின் பேப்பர். 70 மார்க் நம்மளை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பயோபாட்டனி பயோசாலஜி ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுறோம். அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 1 மார்க்கோட ஆன்சர் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்லேயே. என்ன ஆன்சர் வரும்? டாப்சன். அடுத்து பாருங்கள், அது த யூனிட் ஆஃப் மெஷரிங் ஓசோன் திக்னஸ் வந்து டாப்சன். ஓங்குத்தன்மை மறைத்தலின் விகிதம். இதோட விகிதம் என்ன? அதாவது த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் ரேசியோ இஸ் 12:3:1. ஓகே. சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? கியூகோ டி விரிஸ். அதாவது மியூட்டேஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை கியூகோ டி விரிஷ். அடுத்து பாருங்கள், தனிசெல் புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பாசி குளோரெல்லா. அதாவது ஆல்கா யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன் இஸ் குளோரெல்லா. அடுத்து, கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்க்கும் திறனுடன் சரியாக பொருந்தியுள்ளது? இதில் பார்த்தோம் அப்படின்னா பூசாக்கோமல் பாக்டீரியல் அல்கள் தான் கரெக்ட். பூசாக்கோமல் பாக்டீரியல் பிளைட். அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கிராப் வெரைட்டிஸ் கரெக்ட்லி மேட்சஸ் with its resistant to a disease? பூசாக்கோமல் பாக்டீரியல் லைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பேரணியில் ஒருங்குயிரியாக வாழும் சைனோபாக்டீரியம். அதாவது a free living nitrogen fixing cyanobacterium which can also form symbiotic association with the water fern azolla. Answer with option D, அதாவது அனபீனா. கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறை அல்ல? வளர் மாற்றம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போஷன்? அனபாலிஷன். அடுத்து, தன்னழுத்த கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு நிமிடங்கள் மற்றும் டேஸ் வெப்பநிலையில் மேற்கொள்ளப்படுகிறதுனா 15 முதல் 30 நிமிடங்கள் மற்றும் 121 டிகிரி செல்சியஸ். அதாவது டைம் டியூரேஷன் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பை யூஸிங் ஆட்டோக்ளேவ் இஸ் டேஸ் மினிட்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 15 to 30 மினிட்ஸ் அண்ட் 121 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் 2ல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துக்குங்க. அப்படியே 1 by 1 ஸ்லைட் மூவ் பண்ணுறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. செக்ஷன் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு இன்றைக்கி. பாருங்கள், செக்ஷன் 4 இது 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நல்லா எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம், பயோசாலஜியில் 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்த்துடலாமா? ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். அதாவது ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ABP இஸ் ப்ரொடியூஸ்டு பை செர்டோலி செல்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. அடுத்து, மனிதனில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் போது தரப்படும் நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கி மருந்து எதுனா சைக்ளோஸ்போரின் A. அதாவது விச் இம்யூனோசப்ரெசன்ட் ட்ரக் இஸ் கிவன் டியூரிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் இன் ஹியூமன்ஸ்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சைக்ளோஸ்போரின் A. அடுத்து பாருங்கள், கன்னி இனப்பெருக்கத்தினை முதலில் கண்டறிந்தவர் அது யார்? சார்லஸ் பானட். பார்த்தினோஜெனிசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை சார்லஸ் பானட். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், இயற்கை முறைனா என்ன வரும்? கால இடைவெளியில் இருக்கும். தடுப்பு முறை கருத்தடை முறை. அறுவை சிகிச்சை முறை வந்து விந்து குழல் தடை. உள் கருப்பை சாதனம் வந்து CUT. அதாவது அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் இ. நேச்சுரல் மெத்தட், பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், பேரியர் மெத்தட், காண்டம், சர்ஜிக்கல் மெத்தட், வேசக்டமி, இன்ட்ரா நியூட்டரின் டிவைஸ் வந்து CUT. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் A/B இடையே பிறக்க சாத்தியம் உண்டு? இது ஆப்ஷன் சி தான், AB, AB மற்றும் O. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகை தன்மைக்கு சாதகமாக உள்ளன. இது வந்து என்னது? கூற்று சரிதான். காரணம் பார்க்கலாம். பருவகாலம், தட்பவெப்பநிலை, ஈரப்பதம், ஒளிக்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது. இது சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷ் மீடியத்துலையும் பார்த்துக்க. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் கரெக்ட்லி. ஓகேவா? அடுத்து, புரத உற்பத்தியில் பங்கேற்கும் மொத்த அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை.
20. அதாவது the total number of amino acids involved in photosynthesis are 20. முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் SID. The first clinical gene therapy was done for the treatment of SID. Option D. ஓகேவா? செக்ஷன் 2ல் என்னென்ன கொஸ்டின்ஸ், இப்போ 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். செக்ஷன் 2ல் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி கொஸ்டின் பேப்பரில் இதுதான் இன்றைக்கி கேட்ட கொஸ்டின் பேப்பர். அப்படியே 1 by 1 பார்த்துக்குங்க. செக்ஷன் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது, நல்லாவே ஈஸியாக தான் இருக்குது. நல்லா எழுதியிருப்பீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.